மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு உறுதியாய் வெற்றி பெறும் ஆற்றல் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த முறை சீட் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய முதலமைச்சர், கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்க நினைத்தவர்களின் சதியை முறியடித்து புதிய கட்சிகளை அரவணைத்து மிக பலமான கூட்டணியை கட்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார். எந்த வகையிலும் சிறு சறுக்கல் கூட இனி வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பதுடன் தங்களின் ஒவ்வொரு செயலும் பேச்சும் தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் திமுகவினருக்கு அறிவுறுத்தினார். கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 200 தொகுதிகள் வெல்வது இலக்கு என்பதை எண்ணி பணியாற்ற முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் முடியும் வரை எந்த உட்கட்சி பிரச்சனையும் இருக்கக்கூடாது, தனிப்பட்ட மனஸ்தாபங்கள் கட்சியின் வெற்றியை பாதிப்பதை அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ள முதலமைச்சர், யாராவது தேவையின்றி கட்சிக்குள் குழப்பமோ பிரச்சனையை உண்டாக்குவதாக தெரிந்தால் எவ்வளவு பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் நடவடிக்கை பாயும் என்று எச்சரித்திருக்கிறார். மேலும் மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு உறுதியாய் வெற்றி பெறும் ஆற்றல் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த முறை சீட் என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அடுத்த முறை அமையவுள்ள திமுக ஆட்சியில் சீனியாரிட்டி என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம் எனவும் அதிக வெற்றியை பெற்று தருபவர்களுக்கே அமைச்சர் பதவி எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தான் மட்டுமின்றி பிறரையும் வெற்றி பெற வைத்து வெற்றிக்கு உழைப்பவர்களுக்கு உண்டான பரிசு தேர்தலுக்கு பிறகு தேடி வரும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு உறுதியாய் வெற்றி பெறும் ஆற்றல் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த முறை சீட் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய முதலமைச்சர், கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்க நினைத்தவர்களின் சதியை முறியடித்து புதிய கட்சிகளை அரவணைத்து மிக பலமான கூட்டணியை கட்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார். எந்த வகையிலும் சிறு சறுக்கல் கூட இனி வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பதுடன் தங்களின் ஒவ்வொரு செயலும் பேச்சும் தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் திமுகவினருக்கு அறிவுறுத்தினார். கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 200 தொகுதிகள் வெல்வது இலக்கு என்பதை எண்ணி பணியாற்ற முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் முடியும் வரை எந்த உட்கட்சி பிரச்சனையும் இருக்கக்கூடாது, தனிப்பட்ட மனஸ்தாபங்கள் கட்சியின் வெற்றியை பாதிப்பதை அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ள முதலமைச்சர், யாராவது தேவையின்றி கட்சிக்குள் குழப்பமோ பிரச்சனையை உண்டாக்குவதாக தெரிந்தால் எவ்வளவு பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் நடவடிக்கை பாயும் என்று எச்சரித்திருக்கிறார். மேலும் மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு உறுதியாய் வெற்றி பெறும் ஆற்றல் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த முறை சீட் என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அடுத்த முறை அமையவுள்ள திமுக ஆட்சியில் சீனியாரிட்டி என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம் எனவும் அதிக வெற்றியை பெற்று தருபவர்களுக்கே அமைச்சர் பதவி எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தான் மட்டுமின்றி பிறரையும் வெற்றி பெற வைத்து வெற்றிக்கு உழைப்பவர்களுக்கு உண்டான பரிசு தேர்தலுக்கு பிறகு தேடி வரும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார்.